ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பார்த்துடலாம். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட் ஷாப்பிங் ஆப். இது வந்து ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ யாராவது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் வந்து போத் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பசில்ஸ் இன் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ நம்ம வந்து ரீசனிங் பசில்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதை ரீட் பண்ணி அது கீழே இருக்க கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். PRTVXYZ 7 டிஃப்ரெண்ட் பீப்புள் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கீழே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விச் சிட்டி டஸ் ஆர் பிலாங் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆர் வந்து இந்த 7 பீப்புளில் ஆர் வந்து எந்த சிட்டியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸில் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எழுதிக்கலாம். ஸோ 7 பீப்புள் இருக்காங்க, 7 சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, பி வந்து சென்னை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி வந்து சென்னையாக இருக்க முடியாது. ஸோ வேறு ஏதோ சிட்டியாக தான் இருக்கும். சென்னையை தவிர மீதி இருக்க 6 சிட்டிஸில் வந்து ஏதாவது ஒரு சிட்டியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி வந்து சூரட் பெங்களூர். ஸோ நெய்தர் சூரட் நார் பெங்களூர். ஸோ சூரட்டும் இருக்காது, பெங்களூரும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க விங்கிற பர்சன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எய்தர் XRT இஸ் ஃப்ரம் டெல்லி. ஸோ டெல்லியில் வந்து எக்ஸ் இல்லைன்னா டி 2 பர்சனில் யாராவது ஒருத்தங்க வந்து டெல்லியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒய் வந்து மும்பைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பீப்புள் வந்து எந்த சிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஆர் வந்து பெங்களூர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வி வந்து பூனேவும் இல்லை சென்னையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இசட் வந்து சூரட் பெங்களூர் 2த்தில் ஏதாவது ஒன்று இருக்கலான்னு சொல்லிட்டாங்க. டி வந்து கண்டிப்பாக சென்னை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் எது சென்னை இல்லைன்னா பி டி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக சென்னை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள், வியும் சென்னையும் இல்லை பூனேவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆரும் பூனேவும் இல்லை சென்னையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், எது வந்து சென்னையாக இருக்கும்னு பார்த்தோம்னா டி மட்டும்தான் சென்னையாக எக்ஸ் மட்டும்தான் சென்னையாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து சென்னை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய் வந்து அவங்க மும்பைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 பர்சன் வந்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு வந்து இசட் வந்து என்னவா இருக்கலான்னா, ஸோ கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இசட் வந்து பெங்களூராக இருக்கலாம். ஸோ எப்படி பெங்களூராக இருக்கலாம்னு சொல்கிறோம்னா, இந்த இசட் இஸ் எய்தர் சூரத் ஆர் பெங்களூர்னு சொல்லிட்டாங்களா. ஸோ நம்ம அசம்ஷன் தான், இசட் வந்து பெங்களூர்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ எக்ஸ் ஒய் அண்ட் இசட் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பி வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸோ பி சென்னையாக இருக்க முடியாது. ஸோ நம்ம எக்ஸ் சென்னைன்னு ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. ஸோ மீதி இருக்கிறத வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பி வந்து பூனேன்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ பி வந்து பூனேன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம், பூனான்னு அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டி பாருங்கள். ஸோ டி வந்து சொல்லியாச்சு. தேர்டு ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், எய்தர் XRT இஸ் ஃப்ரம் டெல்லின்னு சொல்லியாச்சா. ஸோ எக்ஸ் வந்து நம்ம சென்னைன்னு அஸ்யூம் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக டி வந்து என்னவாக இருக்கும், டெல்லியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ஓகே. நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆர் அண்ட் வி. ஸோ இந்த ஆர் அண்ட் வி நெக்ஸ்ட்டு இருக்கிற சிட்டியும் சூரட் ஆர் ஜெய்ப்பூர். ஸோ நம்மளுக்கு வந்து ஒன்று ஆர் வந்து சூரட் இல்லைன்னா ஜெய்ப்பூராக இருக்கும். ஸோ ஆர் அண்ட் வி வந்து 2ல் எது வேணால் சூரட் அண்ட் ஜெய்ப்பூராக இருக்கலாம். ஸோ இது வந்து ஆரும் வி. ஸோ 2ல் எது வேணால் சூரத் அண்டு ஜெய்ப்பூராக இருக்கலாம்.
ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து அன்டிட்டர்மைன்டு தான். ஸோ எய்தர் ஆப்ஷனில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எய்தர் சூரட் ஆர் ஜெய்ப்பூர்னு இது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அன்டிட்டர்மைன், கேனாட் பி டிட்டர்மைன், அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஷினுக்கு போவோம். ஸோ இந்த பஸ்ஸலும் பாருங்களேன். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எக்ஸிபிஷன். ஸோ அந்த எக்ஸிபிஷன் வந்து பாண்டிச்சேரியில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து 6 டேஸ் ஆஃப் எ வீக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதுவும் அந்த 6 டேஸில் சண்டேவை தவிர மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று வந்து ரெஸ்ட் டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 5 ஸ்டேட்ஸ் தானே, ஒன்று மட்டும் ரெஸ்ட் டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த 5 பார்ட்டிசிபேட்டிங் ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஸ்டேட் மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்லேருந்து வச்சுக்கலாமே. ஸோ மேங்கோ வந்து அவங்க எக்ஸிபிஷன் வந்து சாட்டர்டே வந்து ஆர்கனைஸ் பண்ணல. ஸோ அப்போ சாட்டர்டே ஆர்கனைஸ் பண்ணல நம்மளே அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ மண்டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ மண்டே பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ மண்டே வந்து மேங்கோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, 2 days கேப் பிட்வீன் குஜராத் அண்ட் பஞ்சாப்னு இருக்கா. ஸோ நம்மளே அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ குஜராத்துக்கும் இந்த ஃப்ரைடே வச்சுக்குவோம் பஞ்சாப். ஸோ 2 days கேப் இருக்குது, நம்மளே என்ன பண்ணிட்டோம், அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சாப் வில் புட் அப் தேர் ஆர்ட் ஒர்க் ரைட் பிஃபோர் உத்தரகாண்ட். ஸோ நம்ம வந்து பஞ்சாப் வந்து இங்கே தான் அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ சாட்டர்டே வந்து உத்தரகாண்ட் நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் டே இஸ் பிட்வீன் த டேஸ் ஆந்திர பிரதேஷ் அண்டு குஜராத். ஸோ குஜராத்துக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கு நடுவில் தான் ரெஸ்ட் டே வருது. ஸோ குஜராத் நம்ம இங்கே அஷ்யூம் பண்ணியிருக்கோம்னா அப்போ இங்கே ஆந்திர பிரதேஷ் வரும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் என்ன வரும், ரெஸ்ட் டே வரும். ஸோ அப்போ இதுதான் நம்ம வச்சுருக்க அசம்ஷன். இந்த அசம்ஷனில் நம்மளுக்கு மண்டே வந்து என்ன வருது, மேங்கோ, டியூஸ்டே குஜராத், வெனஸ்டே வந்து ரெஸ்ட் டே, தேர்ஸ்டே ஆந்திர பிரதேஷ், ஃப்ரைடே வந்து பஞ்சாப், சாட்டர்டே உத்தரகாண்ட். ஸோ நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, சாட்டர்டே எந்த ஸ்டேட் வந்து எக்ஸிபிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உத்தரகாண்ட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். மீனாஸ் மதர் ஹேஸ் 5 daughters. ரீனா, டீனா, ஷீனா அண்ட் ஷீலா. ஹூ இஸ் 5th டாட்டர்னு கேட்டிருக்காங்களா. ஸோ நம்மளுக்கு கொஷினில் ஆன்சர் இருக்குது. என்னது, மீனான்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீனா தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் லெட்டர் ரீப்ளேசஸ் த கொஷின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ P38 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்லேருந்து வருவோமே, W31ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்னது 4. ஸோ ஆல்ஃபபெட் வேல்யூ இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ லாஸ்ட்டாக கொஷின் மார்க் வந்து பாருங்கள், 7 + 18 வந்து என்னது, 7 + 18 வந்து 25. ஸோ அப்போ 25னா நம்மளுக்கு என்ன லெட்டர் வரும், ரிவர்ஸ்லேருந்து பார்த்தா B தான் வரும். 26னா A, 25னா B. ஸோ ஆன்சர் வந்து என்னது, இந்த கொஷின் மார்க்கில் என்ன ஆன்சர் வரும்னா B தான் வரும். ஏன்னா 7 + 18 வந்து 25. ஸோ 25ங்கிற வேல்யூ வந்து எந்த ஆல்ஃபபெட்டுக்கு வரும்னா Bங்கிற ஆல்ஃபபெட்டுக்கு தான் வரும். ஸோ வந்து B தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் நம்பர் ரீப்ளேசஸ் த கொஷின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைஸில் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ 0. நெக்ஸ்ட் வந்து 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 2 இருக்குது. ஸோ 1 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் இதோட கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 1 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸிங் ஆகுதா. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து என்ன இருக்குது, 1 டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3 இன்க்ரீஸ் தானே ஆகணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 3 டாட் வரும். ஸோ 3 இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் கிரிட் ரீப்ளேசஸ் த கொஷின் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த கிரிட் வந்து ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிரிட்டே பாருங்கள். ஸோ இந்த பொசிஷனுக்கு அப்படியே என்ன ஆகிடுச்சுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து 1/4
1/4 கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து என்ன ஆயிருக்குன்னா ரொட்டேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அது அப்படியே இந்த ஷேப்புக்கு வந்துருச்சு, அப்புறம் இந்த ஷேப்புக்கு வந்துருச்சு, அப்புறம் இந்த ஷேப்புக்கு வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டாக எந்த ஷேப்புக்கு வரும்னு தெரியும். எப்படி வரும் நெக்ஸ்ட்டு இப்படி தான் வந்தாகணும். ஏன்னா அது இப்படி இருந்து இப்படி இப்படி இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த இதில் தான் வந்தாகணும், இந்த டைரக்ஷனில் தான் வந்தாகணும். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து எது எது இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஏ மட்டும்தான் இந்த மாதிரி என்ன இருக்குது மூவ் ஆயிருக்கு. ஸோ ஏ மட்டும்தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த கிரிட்டோட ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த செக்மெண்ட் வந்து எந்த கேப் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு டயக்ராமையும் கம்பேர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வச்சு இந்த டாட்டட் பொசிஷன்ஸ்லாம் வச்சு நம்மளுக்கு எது வரும்னு நம்ம பார்த்துக்கலாமா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பாருங்கள், இங்கே வந்து என்ன ஆயிருக்கு, ஷேடட் லைன்ஸாக வந்திருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து என்னவாக இருக்கணும், ஷேடட் லைனாக இருக்கணும். ஸோ இந்த இடம் ஷேடட் லைனாக எந்த இதில் இருக்குது பாருங்கள், ஸோ 5th தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடமும் ஷேடடாக இருக்குது. இந்த இடம் ஷேடாக இருக்கிறது 2 and இதில் இருக்குது. ஸோ 5லேயும் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி மெஜாரிட்டிஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு 5 தான் கரெக்டுங்கிற மாதிரி தோணுது. ஸோ 5 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து பிக்சர் க்யூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து கரெக்டான, இதை ஃபோல்ட் பண்ணால் இது இந்த 4 இதில் வந்து எது கரெக்டான ஷேப் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்களேன், இப்போ இது வந்து ஃபோல்ட் பண்ணுனா, ஸோ ஆப்பிள், இது வந்து ஆப்பிள் வச்சுக்கோங்க. இந்த ஆப்பிள் வந்து இந்த சைடு ஃபோல்ட் ஆச்சுன்னா இந்த ஆரஞ்சு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகாது. ஸோ ஆப்போசிட்டில் தான் ஷோ ஆகும். ஸோ அப்போ இதுவும் ராங்கு. ஸோ இந்த பொசிஷனும் ராங். இந்த பொசிஷனில் வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ராங்காக தெரியுது. ஸோ இது பாருங்களேன், ஆப்ஷன் சி பாருங்களேன். ஸோ இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்கள் பொசிஷனும் என்ன இருக்குன்னா, லெஃப்ட் சைடு வந்து என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. இதோட பொசிஷனும் லெஃப்ட் சைடு சேஞ்ச் ஆகிருக்கு. கிரேப்ஸ் வந்து அந்த இருக்கிற ஷேப்லேயே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இது என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடு வந்து டேர்ன் ஆகும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எது வந்து கரெக்டானா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.